சும்மா இருக்க முடியலையா? போன் இல்லாம 5 நிமிடம் கூட உங்களால் இருக்க முடியலையா? அப்படின்னா உங்களுக்கு சைலன்ஸ் ப்ராப்ளம் இல்ல, ஆனா உங்க மைண்டுக்கு தான் ப்ராப்ளம். இது நார்மல் இல்ல, இது ஒரு ஹிடன் அடிக்ஷன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. போனை சைடுல வைங்க, டிவி ஆஃப், மியூசிக் கூட வேண்டாம். சும்மா அமைதியா உட்காருங்க. 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது, மைண்ட் ஓட ஆரம்பிக்கும். ரேண்டம் தாட்ஸ், பாஸ்ட் மெமரிஸ், ஃபியூச்சர் வரிஸ். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதான் தெரிந்தது, போனை எடுப்பீங்க, ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்க மைண்டுக்கு அமைதி அன்கம்ஃபர்டபுளாக தெரியுது. ஆனா ஒரு உண்மை தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சைலன்ஸை அவாய்ட் பண்ணல, உங்களுடைய தாட்ஸை தான் அவாய்ட் பண்றீங்க. நீங்க நாள் முழுவதும் பிஸியாக இருந்தா அது குவைட்டாக இருக்கும். ஆனா சைலன்ஸ் வந்தா உங்க தாட்ஸ் மேலே வரும். ஓல்டு பெயின், ஃபியர், அன்ரிசால்வ் தாட்ஸ். அதனால தான் நீங்க அமைதியிலிருந்து ஓடுறீங்க, தப்பிக்க பார்க்கிறீங்க. சைலன்ஸ் ப்ராப்ளம் இல்ல, அந்த சைலன்ஸ் தான் உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கும். ஆனா நம்ம லைஃப்ல நாம் எப்பவுமே பிஸியாக இருக்க முயற்சி பண்றோம். அது ப்ரொடக்டிவிட்டி இல்ல, அது எஸ்கேப். நீங்க போனை யூஸ் பண்றது டைம் பாஸுக்காக இல்ல, உங்க மைண்டை அவாய்ட் பண்ணுவதற்காக. நீங்க மியூசிக் கேட்கறது ரிலாக்ஸுக்காக இல்ல, சைலன்ஸை அவாய்ட் பண்ண. நீங்க தனியாக இருக்க பயப்படுறீங்க, ஏன்னா உங்க தாட்ஸோட இருக்க பயம். நாம் எல்லோருக்கும் ஒரு இன்னர் வாய்ஸ் இருக்கு, அது எப்பவுமே காமாக பேசாது, அது கேள்வி கேட்கும். நீங்க ஹாப்பியா இருக்கிறீங்களா? சரியான வழியில போறீங்களா? இந்த கேள்விகள் சைலன்ஸ்ல தான் வரும். அதனால தான் நீங்க அதை அவாய்ட் பண்றீங்க. நீங்க சைலன்ஸை அவாய்ட் பண்ணல, உங்க உண்மையான தாட்ஸினை அவாய்ட் பண்றீங்க. ஒரு நாள் எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்களோடு மட்டும்தான் இருப்பீங்க. அப்பதான் நீங்க உண்மையான யார் என்பது புரியும். ஆனா அந்த ஸ்டேஜுக்கு நாம் போகவே மாட்டோம். இதற்கு சொல்யூஷன் தான் என்னன்னா, சைலன்ஸை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், சைலண்டை ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி 2 மினிட்ஸ் போன் இல்ல, சவுண்ட் இல்ல, ஜஸ்ட் அமைதியாக உட்காருங்க. தாட்ஸ் வரும், அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மைண்ட் ஸ்லோவாக காம் ஆகும். நீங்க உங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்களுடைய சொந்த தாட்ஸை அவாய்ட் பண்ற வரைக்கும் அமைதி கிடைக்காது. நீங்க உங்க தாட்ஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சா கிளாரிட்டி வரும். கிளாரிட்டி வந்தா லைஃப் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். அதனால் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கனெக்ட் ஆயிருந்தா லைக் பண்ணுங்க. வேற யாருக்காவது தேவைன்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதே போன்று ரியல் மைண்ட் சைக்காலஜி வீடியோக்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.